ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பிரம்மா யாகம் பண்ணார். தேவபெருமாள் யாக குண்டத்திலேருந்து வந்தார். காஞ்சிபுரம் கருட சேவை, கொடை அழகு, குதிச்சு வந்தார். வேகவதி நதி தெரியுமா, இந்த சுற்றி இருக்கிற கோவில்கள்லாம் தெரியுமா, எல்லாம் நம்ம உபன்யாசங்கள்லாம் நிறைய கேட்டிருப்போம். பெரியவா வாக்கிலிருந்து நிறைய கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்போம். நகரேஷு காஞ்சி மோக்ஷபுரி எல்லாம் இருக்கட்டும். பொதுவாக ரெண்டு விஷயம் பார்க்கணும். இப்போ என்னென்னா, நிறைய திவ்ய தேசங்களில் நாமளே பார்க்குறது, ஒரு உற்சவம்னு நடந்தால் பெரிய பெரிய பேனர், பெரிய பெரிய கட் அவுட், அந்த ஊர் முழுக்க எங்கெங்கே செவர் இருக்கோ எல்லா செவத்துலேயும் கட் அவுட் வச்சுருவோம், பேனர் வச்சுருவோம், அதை பண்ணிவிடுவோம், இதை பண்ணிவிடுவோம். உற்சவம் முடிஞ்ச உடனே அந்த பேனரோட நிலைமையெல்லாம் என்ன பார்த்தா, நிறைய இந்த வைக்கப்போர் மேலே மூடி இருக்குது. சிலதெல்லாம் எங்கெங்கெல்லாமோ இருக்குது. சில பேனர்லலாம் அந்த பெருமாள், அதாவது கம்பீரமாக சேவிச்சிருப்போம் பெருமாள். எப்படி அவர் பார்த்தா அந்த பேனரில் பாதி கிழிஞ்சி பாதி தொங்கி இப்படி இருப்பார். பஸ்ஸில் போகும்போது வரும்போது பாருங்க தெரியும். அதே மாதிரி தான் நம்ம கிரகங்கள்லையுமே ஏதோ ஒரு கல்யாணம் வருது, பூனல் வருது, சீமந்தம் வருதுன்னா அதுக்கு பெருசாக அந்த பத்திரிக்கையில் அவளுடைய ஊர் பாசத்தை காட்டுறதுக்காக அந்த பெருமாளுடைய கலர் ஃபோட்டோ பெருசாக போட்டு கொடுத்துருவா. அந்த பத்திரிகையெல்லாம் எங்கே கொண்டு போய் சொருக்கி வைக்கணும், அடுத்தது எங்கே போகிறது ஒன்றும் தெரியாது. ஒரு வருஷம் முடிஞ்சதுன்னா அந்த கேலண்டரை தூக்கி போட்டுறா நிறைய பேர். அந்த கேலண்டரில் இருக்கிற பெருமாள் படத்தோட நிலைமையெல்லாம், இப்போ அது என்ன பெருமாளா, அதுக்கு பிரதிஷ்டை பண்ணியிருக்காளா, ஆவாகனம் பண்ணியிருக்காளா, அது உண்டா இது உண்டான்னு நம்ம கேட்டு பிரயோஜனம் இல்லை. அதை பார்க்கும்போது தேவபெருமாள்ங்கிற நினப்பு, அதை பார்க்கும்போது கிருஷ்ணன்கிற நினப்பு, அதை பார்க்கும்போது ராமன்கிற நினப்பு வந்துடுறதா இல்லையா நமக்கு? அப்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பக்தனுடைய திருவுள்ளத்துக்கும் சரி, எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கும் சரி உகப்பை கொடுக்குமாங்கிறத நம்ம யோசிக்கணும். அந்த பேனர் கலாச்சாரங்கிறது ஏதோ அந்த அரசியல்வாதிகளுக்கு வேணால் அது நல்லா இருக்குமே தவிர, ஒவ்வொரு ஊர்கள்லையும் முன்னாலெல்லாம் உற்சவம்னு பார்த்தாக்கா ரொம்ப ஜேன்னு நடந்ததாக கேள்விப்படுறோம். வைதிகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கா. எதை கொண்டாடலாமோ அதெல்லாம் பெருக்க கொண்டாடியிருக்கார்கள். இப்போது பொதுவாகவே எடுத்துவோமே, முன்னால்தான் ஒரு சின்னதாக ஒரு பெருமாள் சந்நிதி இருக்கும் ஒவ்வொரு கிரகத்துலேயும். 4 சால கிராம பெருமாள் இருப்பார். அவ்வளோ ஆச்சாரமாக பண்ணிட்டு இருந்தா. இன்னைக்கு 10க்கு 10 இருக்குது பெருமாள் சந்நிதி எல்லா ஆற்றுலையும். எங்கள் ஆற்றுல இத்தனை சால கிராமம் இருக்குது, நான் அந்த இங்கே பாரு இந்த படம் இருக்குது, அங்கே பாரு அந்த படம் இருக்குது, இங்கே இவரை மாட்டி வச்சுருக்கேன், அங்கே வர மாட்டி வச்சுருக்கேன், எல்லாம் நடக்கிறது. ஆச்சாரம் பெரிய கேள்விக்குறியா இருக்கோ இல்லையோ? அதை மாதிரி அந்த காலத்தில் உற்சவங்கள்லாம் ஜேன்னு நடந்திருக்கு, பெருக்க கொண்டாடி இருக்கார்கள். ஆனால் எந்த விஷயத்தில் கொண்டாடணுமோ அந்த விஷயத்தில் நேரம் செலவழித்து அதுக்கு பணத்தை செலவழித்து கொண்டாடி இருப்பார்கள். இன்னைக்கு பெருமாள் சன்னதி 10க்கு 10 இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் கலர்ஃபுல் பேனர் இருக்கு. ஆனால் கேள்விப்படுறது, தேவப்பெருமாளுடைய திருமேனிலேயே ஒரு பின்னம், பெருமாளை திருமேனியில் நோவு சாத்தின்னு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்படுறோம். பெருமாள் திருமேனியில் நோவு சாத்தின்னு இருந்தால் அதுக்குன்னு போகிற வர வாழ்கிட்டெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் இதை பண்ணுங்க நீங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா? அதுக்குன்னு கை தேர்ந்த ஒரு ஸ்தபதி வேண்டாமா? அவ்வளோ சீக்கிரம்லாம் பெருமாள் திருமேனி தொடர்றதுக்கெல்லாம் யாரையும் இது பண்ணிட முடியாது. அந்த ஸ்தபதிகள் எல்லாம் பார்த்து தான் தேர்ந்தெடுக்கணும். அது குறைஞ்சது ஒரு 2 வருஷமாவது ஆகும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு சிஎம்ஓ பிஎம்ஓ எல்லாம் நல்லா இருக்கட்டும், அவாத்தில் ஒரு பைப் உடஞ்சிடுத்துன்னு வச்சுப்போமே, கை தேர்ந்த பிளம்பர் உடனே வந்துடுவார். சும்மா நம்மளை மாதிரி எங்கேயாவது ஜஸ்ட் டயலில் ஃபோன் பண்ணி கேட்டு இவா வராரா? கவர்மெண்ட்டுக்குன்னே பிளம்பர், எலக்ட்ரீஷியன் எல்லாமே அந்த தொழிலில் ரொம்ப பெரிய கை தேர்ந்தவர்கள் எப்பயுமே அவைலபிளாக இருப்பார்கள். இப்படின்னு சொன்ன உடனே உடையிற மாதிரி பைப் அங்கே இருக்காது. ஒருவேளை அப்படி பைப் உடஞ்சி தண்ணி லீக் ஆனாலும் கண்ணை காட்டுறதுக்குள்ளே சரி பண்ணிட்டு போயிடுவா. அது மாதிரி தானே இங்கேயும் கை தேர்ந்த ஸ்தபதிகள்லாம் இருப்பா இல்லையா? கோவில்களுக்குன்னு கை தேர்ந்த ஸ்தபதிகள் இருப்பா. அது கமிட்டி என்னெல்லாமோ சொல்கிறா. அதெல்லாம் நீங்கள் ஒவ்வொருத்தராக படித்து பார்த்தீங்கன்னா புரியும். இந்த ஸ்தபதி, கை தேர்ந்த ஆகம வித்வான்கள், கை தேர்ந்தவர், யாரை பார்த்தாலும் கை தேர்ந்தவர். யாரை பார்த்தாலும் இந்த விவாதத்துக்கு வரவாளெல்லாம் பார்த்தா யாரை பார்த்தாலும் பார்த்தா நடுநிலையாளர், மூர்த்த பத்திரிகையாளர், முற்போக்கு சிந்தனையாளர், கட்சி பேரை போடாதுக்கு எல்லாத்துக்கும் இப்படி போட்டிருப்பா முன்னெல்லாம். இப்பயும் அப்படி தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி யாரை பார்த்தாலும் கை தேர்ந்த ஆகம நிபுணர், கை தேர்ந்த ஸ்தபதி, கை தேர்ந்த சிற்ப வல்லுனர், இப்படி தான் எல்லாம் கை தேர்ந்தன்னு நிறைய கை இருக்கே. இனிமே தான் யாராவது ஒருத்தர் கை தேர்ந்தவரை போய் பார்த்து எடுக்கணும்னா அந்த சினிமாவில் காட்டுற மாதிரி மிலிட்ரிக்கு போன புருஷன் திரும்பி வருவானான்னு உட்காந்து பார்த்துட்டே இருப்பா அந்த பெண் ரயில்வே ஸ்டேஷனில் நித்தியம். அது மாதிரி கை தேர்ந்த ஸ்தபதி என்னைக்கு கிடைக்கிறார் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறதா சொல்கிறா. இப்போ இதில் அப்போ அந்த வெயிட் பண்ணுற எத்தனை நாள் வெயிட் பண்ணுறாலோ அத்தனை நாள் ரிஷிகள்லாம் ஏதாவது பிராயச்சித்தம் கல்பிச்சிருக்காளான்னு பார்க்கணும். அதனால் பிராயச்சித்த ஹோமங்கள்லாம் பண்ணி ராஜாவில் ஆரம்பித்து எல்லாரும் ஒருவேளை உப்பு இல்லாத கஞ்சியை சாப்பிட்டுட்டு ராத்திரி உட்காந்துட்டு தான் தூங்கணுமா? அதுக்கப்புறம் பெருமாள் திருமேனி சரியாகி பக்தர்கள்லாம் பெருமாளை சேவிச்சு, பெருமாளை பார்த்து பக்தர்கள் சந்தோஷப்பட்டு, பக்தர்களை பார்த்து பெருமாள் சந்தோஷப்பட்டு, அதுக்கப்புறம் தான் அந்த நிர்வாக பொறுப்பை தலை கட்டிட்டு இருக்கிறவாள்லாம் சாப்பிட்டுட்டு கிழக்கு கிழமை மேற்கு கிழமை சண்டையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு இங்கே ரிஷிகள் பிராயச்சித்தம் கல்பிச்சிருந்தா
சாந்திராயண கிருஷ்ணாதி விரதானுஷ்டானம் பண்ணுற மாதிரி அதை அனுஷ்டிச்சுன்னு இருக்க வேண்டியதுதான். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.